குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து அடினர்ஜிக் ட்ரக்ஸ். ஓகேங்களா? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபார்மகாலஜியில் அடினர்ஜிக் ட்ரக்ஸ், ஆன்டி அடினர்ஜிக்கும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடினர்ஜிக் என்ன பண்ணுது? ட்ரக்ஸ் தட் மிமிக்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் ஆஃப் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தே ஸ்டிமுலேட் த அடினர்ஜிக் ரிசெப்டார். அட்ரினலின் நாரட்ரினலின் ரிலீஸ் ஆகும். என்ன பண்ணுங்க? அது அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா இது அட்ரினர்ஜிக் சிஸ்டம்னு சொல்லலாம். கோலினர்ஜிக் என்ன சொல்லுவோம்? கோலினர்ஜிக் சொல்லுவோம், இல்லைனா சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சிம்பத்தட்டிக்கை சிம்பத்தோமைமெட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸில் கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆன்டி அட்ரினர்ஜிக் என்ன சொல்லுவாங்க? சிம்பத்தோலைட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வேர்ட்ஸில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சு சொல்லக்கூடியது, கன்ஃபியூஷன் ஆகி மாற்றி போட்டுறக்கூடாது எதையும். அடுத்தது பாருங்கள், ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ். இது என்ன பண்ணுதுங்க? தட் ட்ரக் தட்டு decreases the sympathetic activity. They are competitive antagonist at alpha and beta receptor. இப்போ அட்ரினர்ஜிக் சிஸ்டம்னாலே ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரிசெப்டார்ஸ் தான். ஓகேங்களா? ஆல்ஃபாவில் என்ன இருக்குது? ஆல்ஃபா 1 இருக்குது, ஆல்ஃபா 2 இருக்குது. பீட்டாவில் என்ன இருக்குது? பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3. ஓகேங்களா? மெயின்லி 3 இருக்குது, இன்னும் 2 இருக்குது, பீட்டா 4, 5 இருக்குது. ஆனால் வந்து மெயின்லி இந்த இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து சிம்பத்தோமைமெட்டிக் அப்படிங்கிறது மிமிக் த சிஸ்டம். அப்புறம் சிம்பத்தோலைட்டிக் அப்படின்னு சொல்கிறது ஆன்டி அட்ரினர்ஜிக் சிஸ்டம். ஓகேங்களா? பாருங்கள், ஆல்ஃபா 1 எங்கே இருக்குது பாருங்கள். ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 இங்கே பாருங்கள். பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3. ஓகேங்களா? ஆல்ஃபா 1 பாருங்கள் எதில் ஒர்க் பண்ணுது? ஐயில் வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணுது. வாஸ்குலார் ஸ்மூத் மசிலில், ஐரிஸில் ஆக்ஷன் பண்ணுது. கன்ஸ்ட்ரிக்ஷன், இன்க்ரீஸிங் தி பிபி. ஓகேங்களா? அப்போது வாஸ்குலார் ஸ்மூத் மசிலில் வந்து என்ன பண்ணுதுங்க? அது கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது. அது என்னது? ஐரிஸில் இருக்கக்கூடிய செலியரிக் மசில்ஸ் தான் வந்து வாஸ்குலர் ஸ்மூத் மசில்ஸ்னு சொல்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுதுங்க? கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது. கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? இதில் வந்து என்ன ஆகுது? உள்ள வந்து பிபி, அதாவது இன்ட்ராகுலர் ப்ரெஷர் வந்து அதிகமாகும், பிபியும் அதிகமாகும். ஸோ மிட்ரியாசிஸ்ங்கிற கண்டிஷன் அங்கே க்ரியேட் ஆகுது. நார்மலாக வந்து பிளட் வெசல்ஸ்லையும் என்ன பண்ணுதுங்க? பிபியை வந்து அதிகமாக்குது த்ரூ தி பிளட் வெசல் கன்ஸ்ட்ரிக்ஷன். அடுத்தது பாருங்கள், ஆல்ஃபா 2 பாருங்கள். ஆல்ஃபா 2 வந்து என்னது? ப்ரீசினாப்டிக் டெர்மினல்ஸ். ப்ரீசினாப்டிக் டெர்மினல்ஸில் வந்து என்ன பண்ணுது? இன்ஹிபிட் தி நார் அட்ரினலின் ரிலீஸ், நார் எஃபிட்ரின் ரிலீஸ். அடுத்தது என்னதுங்க? நாரெஃபினெஃப்ரின் ரிலீஸ் அண்ட் வந்து இன்ஹிபிட் தி இன்சுலின். 2 ஃபங்க்ஷனை பண்ணுது. பேங்க்ரியாசிஸில் என்ன பண்ணுது? இன்சுலின் ரிலீஸஸை கம்மி பண்ணுது. அண்ட் தென் இங்கே வந்து என்ன பண்ணுதுங்க? ப்ரீசினாப்டிக் டெர்மினல்ஸில் வந்து நாரெஃபினெஃப்ரின் ரிலீஸை வந்து கம்மி பண்ணுது. அதான் நார் அட்ரினலின். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனையும் பண்ணுது. யூஸ்வலாக அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணோம்னா, நார் அட்ரினலினோட ஆக்ஷன் மூலமாக தான் இது வந்து நடக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து அந்த நார் அட்ரினலின் வந்து எக்ஸஸாக போகும்போது அந்த நார் எஃபினெஃப்ரினை பிளாக் பண்ணக்கூடிய ஆல்ஃபா 2 ரிசெப்டாரும் இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிரேக்கிங் பெடல். ஓகேங்களா? ஒரு பிரேக் மாதிரி அந்த ஓன் சிஸ்டத்துக்கு பாடியில் செல்ஃபாக க்ரியேட் ஆகிருக்கு. செகண்ட் பாருங்கள், பீட்டா 1 ரிசெப்டார். பீட்டா 1 எங்கே இருக்குது? ஹார்ட்டில் இருக்குது. ஜஸ்டா குளோமுலர் செல்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள்? ரெனின் செக்ரேட் ஆகக்கூடிய கிட்னியில் இருக்கக்கூடிய ஜஸ்டா குளோமுலர் செல்ஸ் இருக்குல்ல, ஜேஜி செல்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஹார்ட்லேயும் ஜஸ்டா குளோமுலர் செல்ஸ்லேயும் இது வந்து இருக்குது. ஹார்ட்டில் வந்து என்ன பண்ணுதுங்க? பீட்டா 1 வந்து ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அதான் அதோட அட்ரினர்ஜிக் ஆக்ஷன். எந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எடுத்துக்கிட்டு அது ஹார்ட் ரேட் அதிகம் பண்ணுது? நார் அட்ரினலின் எடுத்துக்கிட்டு அதிகம் பண்ணுது. அட்ரினலின் எடுத்துக்கிட்டு அது அதிகம் பண்ணுது. ஸோ வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னால் என்னன்னு நமக்கு தெரியணும். அது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பாடியில் வந்து நர்வில் வந்து செக்ரீஷன் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனை அது வந்து பண்ணுது. அது என்னென்ன ஆக்ஷனுங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ஆக்ஷனை பண்ண சொல்கிறது யார்? பிரெயின். எது மூலயமா சொல்லுது? எஃப்ரண்ட் நர்வு, அதாவது கீழே இறங்கக்கூடிய நர்வு. பிரெயின்லேருந்து ஆர்டர்ஸை கொண்டு வரக்கூடிய நர்வு தான் எஃப்ரண்ட் நர்வுன்னு சொல்கிறோம். அது மூலமாக வந்து அது ஆக்ஷனை க்ரியேட் பண்ண சொல்லுது. அந்த ஆக்ஷன்ஸை இது பண்ணுது. ஆனால் அந்த அதே சேம் அட்ரினலின், நார் அட்ரினலின் இந்த நர்வ் எண்டிங்கில் போயிட்டு ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுது. ஆல்ஃபா 1 ரிசெப்டாரில் போயிட்டு ஐயில் போயிட்டு ஜாயிண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுங்க? மிட்ரியாட்டிக் க்ரியேட் பண்ணும். இன்ட்ராகுலர் ப்ரெஷரை அதிகமாக்கும். ஸோ வந்து குளுக்கோமா கண்டிஷன்ஸில் இன்னும் வந்து சுச்சுவேஷனை வந்து ஒர்சன் ஆக்கும், டேஞ்சர் ஆக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸை வந்து என்ன பண்ணுதுங்க? கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஆல்ஃபா 1 2 ஒர்க்கை பண்ணுது. செகண்ட் பாருங்கள், ஆல்ஃபா 2வில் என்ன நம்ம பார்த்தோம்? பேங்க்ரியாட்டிக் செக்ரீஷனை வந்து
என்ன பண்ணுது, கம்மி பண்ணுது. நார்எஃபினெஃப்ரின் செக்ரேஷனை ப்ரீசினாப்டிக் வெசிக்கல்ஸ்லேருந்து கம்மி பண்ணுது. ஓகேங்களா. ஸோ நரம்புலேயே வந்து 2 டைப் ஆஃப் நர்வஸ் சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து சிம்பத்தட்டிக், இன்னொன்று பாராசிம்பத்தட்டிக்கு. அதை சிம்பிளாக புரியணும்னா அந்த ஒரு பர்டிகுலர் நர்வு என்ன பண்ணுது, அசிட்டல் கொலினை செக்ரேஷன் பண்ணுது. இன்னொரு பர்டிகுலர் நர்வு என்ன பண்ணுதுன்னா நார்எஃபினெஃப்ரின்ங்கிற நார் அட்ரினலினை செக்ரேஷன் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த நார்எஃபினெஃப்ரின் செக்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த நர்வை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது பாடியில் ஆல் ஓவர் எல்லா ஏரியாவிலையுமே இருக்குது, இன்க்ளூடிங் ஹார்ட், லங்ஸு, அப்புறம் என்ன சொல்கிறாங்க அடிப்போஸ் டிஷ்யூ. இங்கே கூட அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கும், அப்புறம் ஸ்டொமக்கில் கூட அடிப்போஸ் டிஷ்யூஸ் இருக்கும். அதில் ஃபேட் வந்து டெபாசிட்ஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய அடிப்போஸ் டிஷ்யூவில் என்ன பண்ணுதுன்னா ஃபேட்டை வந்து லைசிஸ் பண்ணுது. அதாவது பிரேக் டவுன் பண்ணி நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி பாடிக்குள்ளே எடுத்துகிட்டு வருது. இன்னொரு ஃபங்க்ஷன், இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து லங்ஸில் வந்து என்ன பண்ணுதுன்னா ரிலாக்ஸ் பண்ணி, அதாவது வந்து ப்ரீத்திங்கை வந்து அதிகமாக எடுக்க வைக்குது. ஓகேங்களா. லங்ஸ் என்ன பண்ணுதுங்க, அதோட கெப்பாசிட்டி அதிகமாக்கி ப்ரீத்திங்கை அதிகமாக எடுக்க வைக்குது. பீட்டா 2. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்க்கும்போது கிளைக்கோஜினோலைசிஸ். இப்போ வந்து ஃபேட்டையும் பிரேக் டவுன் பண்ணுது லிப்போலைசிஸ். அடுத்தது கிளைக்கோஜன் பாடியில் டெபாசிட் ஆகிருக்கல அதையுமே பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ வந்து டோட்டலி சொல்லணும்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, பர்சன் வந்து அந்த பிளேஸ்லேருந்து ரன்னவே போகணும், வெளியில் போகணும். அப்போ வந்து இம்மீடியட்டாக அவருக்கு வந்து என்ன தேவைப்படும்னா எனர்ஜி தேவைப்படும். ஓகேங்களா. த்ரூ தி கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி கிளிக்கோ நியோஜெனிசிஸ் வச்சு, இல்லைனா த்ரூ தி ஃபேட்டாக இருக்கலாம், லிப்போலைசிஸ் வச்சு ஃபஸ்ட்டு எனர்ஜி எடுத்துக்கிறாரு. செகண்ட் அவருக்கு என்ன தேவைப்படும், ஆக்சிஜன் நிறையா தேவைப்படும். ஏன்னா ஹி வாண்ட் ரன் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்த வந்து என்ன லங்ஸில் வந்து என்ன ஆகுது, அதோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டியை வந்து இது அதிகம் பண்ணுது பீட்டா 2 ரிசெப்டார் மூலமாக. ஓகேங்களா. ஹார்ட் ரேட் அஃப்கோர்ஸ் அதிகமாகும் இல்லைங்களா. அப்போ ஹார்ட் ரேட்டை அது அதிகம் பண்ணுது, பிளட் சர்க்குலேஷனை அதிகம் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ பிளட் கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது என்ன, வெசல்ஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுங்க, ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமானால் தான் என்ன ஆகும், சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும், நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், இந்த மாதிரி கார்போஹைட்ரேட், அதாவது இந்த லிப்பிட், இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகும்போது எனர்ஜி சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அது அந்த ஒரு இமீடியட் ஆக்ஷன். ஓகேங்களா. ஃபைட் ஆர் ஃப்ளைட்டும்பாங்க இல்லைங்களா, அந்த ஃப்ளைட் ஆக்ஷன், ஓகேங்களா, ரன்னவே ஆக்ஷனுக்கு தேவைப்படக்கூடியதுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு என்ன தேவைப்படும், பாடிக்குள்ளே குளுக்கோஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ நம்ம இருக்கிற குளுக்கோஸ் தக்க வச்சுக்கணும் என்ன பண்ணணுங்க, பேங்க்ரியாசிஸோட அந்த இன்சுலின் செக்ரேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அடுத்தது நார் அட்ரினலினை எக்ஸஸாக வரக்கூடியதை ஸ்டாப் பண்ணுது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே டைமில் செய்யக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா அட்ரினர்ஜிக் அந்த பாத்வே. அந்த அட்ரினர்ஜிக்கில் உள்ள என்னென்ன ஆர்கனில் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அதை ஷார்ட்கட்டாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு அந்த ஃப்ளைட் ஆர் ஃபைட்டுமாங்கல்ல, அந்த ஃப்ளைட் ஆக்ஷனுக்கு, ரன்னவே ஆக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் பாடி பண்ணுது. ஓகேங்களா. ஆல்ஃபா 1 யூஸ்வலி கன்ட்ராக்ஷன், கன்ஸ்ட்ரிக்ஷன், அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு கன்ட்ராக்ஷனை ஹார்ட் கன்ட்ராக்ஷனை அதிகமாக்குது, கன்ஸ்ட்ரிக்ஷனையும் அதிகமாகுது, பிளட் வெசல் கன்ஸ்ட்ரிக்ஷனையும் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது தான் அட்ரினர்ஜிக் பண்ணக்கூடியது. ஸ்பெஷலி ஆல்ஃபா 1 வந்து அந்த வேலையை தான் பண்ணுது. சரிங்களா. ஆல்ஃபா 1 அப்புறம் பாருங்கள், பீட்டா 2 இஸ் யூஸ்வலி ரிலாக்ஸேஷன் அண்ட் டைலட்டேஷன். பீட்டா 2 வந்து என்னது, ரிலாக்ஸேஷன், டைலட்டேஷன். ஓகேங்களா. ரிலாக்ஸ் வந்து டைலட்டேஷன் வந்து. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்க்குறோம். கிளாஸிஃபிகேஷனில் வந்து எப்படின்னா டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக் இருக்குது. ஒரு அட்ரினலின் எப்படி ஒர்க் பண்ணும் அது மாதிரியே டைரெக்டாக ஒர்க் பண்ணக்கூடியது தான் இந்த நார் எஃபினெஃப்ரின். அடுத்தது பாருங்கள், இந்த எஃபினெஃப்ரின் வந்து டைரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது, ஐசோப்ரினலின் டைரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. ஜஸ்ட் அகோனிஸ்ட் அசிட்டல் இந்த அட்ரினலின் போலவே ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, அகோனிஸ்ட்னு சொல்கிறாங்க. டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக். இப்போது நார் எஃபினெஃப்ரின் அண்டு எபினெஃப்ரின் அப்புறம் ஐசோப்ரினலின் 3 ட்ரக் இதில் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இன்டைரக்ட்லி ஆக்டிங்னு பார்த்தோம்னா ஸ்டிமுலேட் த ரிலீஸ் ஆர் ப்ரிவெண்ட் தி ரீஅப்டேக். அங்கே வந்து நம்ம கோலினர்ஜிஸ்டில் என்ன பார்த்தோம்னா அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆகிடுது. ரிலீஸ் ஆன பிறகு ஆன்டி கோலினஸ்டேஸ் என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அசிடைல் கோலினஸ்டேஸ் என்சைம் என்ன பண்ணுதுன்னா அசிடைல் கோலினை டெஸ்ட்ரேஷன் பண்ணிடுது. அப்போது அதை தடுக்கிறது மூலயமா அந்த கோலினஸ்டேஸ் என்சைம்ஸை பிரேக் டவுன் பண்ணுறது இல்லைனா இன்ஹிபிட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுறோம், அசிடைல் கோலினோட
லெவல் வந்து நம்ம அதிகம் பண்ணுறோம். அது வந்து அங்கே வந்து இன்டைரக்ட்லி ஆக்டிங். இங்கே எப்படின்னா ரீஅப்டேக்கை தடுத்துருது. திரும்பவும் அந்த இதை ப்ரீசினாப்டிக் மெம்பரேனில் திரும்ப எடுத்துக்குது இல்லைங்களா நார் எஃபினெஃப்ரினை, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறது. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னா செக்ரீஷன் இன்னும் அதிகமாக்குறது. வெசிக்கிள்லேருந்து ரிலீஸ் ஆஃப் எஃபினெஃப்ரினை வந்து இன்னும் அதிகமாக்குறது. இதை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இன்டைரக்ட்லி ஆக்டிங் ஏஜென்ட்ஸ் பண்ணுது. எது ஆம்ஃபிட்டமின் அண்ட் டைரமின், இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுதுங்க இன்டைரக்ட்லி ஆக்டிங் அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட் ஏஜென்ட். அடுத்தது மிக்ஸ்டு ஆக்ஷன் இருக்குது பாருங்கள், எஃபினெஃப்ரின் மெட்டாராமினால், இது ரெண்டுமே வந்து மிக்ஸ்டு ஆக்ஷன். எஃபினெஃப்ரின் மெட்டாராமினல் ரெண்டுமே மிக்ஸ்டு ஆக்ஷன். ஓகேங்களா. ஸோ டைரெக்டாகவும் ஆக்ட் பண்ணும். செகண்ட் ப்ராசஸாக இருக்கக்கூடிய இந்த இன்டைரக்ட் ஆக்ஷன் இருக்குது இல்லைங்களா, ரிலீஸ் இன்க்ரீஸிங் த ரிலீஸ் அண்டு என்னதுங்க ரீஅப்டேக் ப்ரிவென்ஷன், இதையும் ரெண்டையுமே சேர்த்து பண்ணக்கூடியது எஃபிட்ரின் அண்டு மெட்டாராமினால். எஃபிட்ரின் அண்ட் மெட்டாராமினால். அடுத்து பாருங்கள் கேட்டகாலமைன்ஸ். கேட்டகாலமைன்ஸ்னு பார்க்கும்போது என்னதுங்க, நமக்கு வந்து அட்ரினலின் நார் அட்ரினலின் ரெண்டுமே கேட்டகாலமைன் தான். ஓகேங்களா. அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின் ரெண்டுமே கேட்டகாலமைன். ரேபிட் ஆன்செட், டூரேஷன் ஆஃப் ஆக்ஷன், புவர் ஓரல் அப்சார்ப்ஷன். ஓரல் அப்சார்ப்ஷன் புவராக இருக்கும், ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் குயிக்கராக இருக்கும். ஸோ வந்து இது என்னதுங்க டூரேஷன் ஆஃப் ஆக்ஷனும் ஷார்ட்டாக தான் இருக்கும். இப்போ இது மூணையுமே நம்ம பார்க்கணும். ரேபிட் ஆன்செட், ஷார்ட் டூரேஷன் அண்ட் புவர் அப்சார்ப்ஷன், இது மூணுமே இருக்கக்கூடியது தான் பார்த்தோம்னா அட்ரினலின் நார் அட்ரினலின் கேட்டகாலமைன்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்கிறோம். நான் கேட்டகாலமைன் ஒரு கேட்டகரி சொல்கிறாங்க. இது வந்து எஃபிட்ரின் அண்ட் ஃபினைலெஃப்ரின் வந்து நான் கேட்டகாலமைன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். எஃபிட்ரின் அண்டு ஃபினைலெஃப்ரின் வந்து நான் கேட்டகாலமைன். Why are the catecholamines not given orally? They are rapidly degraded by the monoamino oxidase enzymes, அப்புறம் COMT enzymes. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா கட் அண்ட் லிவரில் வந்து என்னது சீக்கிரமாகவே வந்து இது வந்து இதாகிடுது, டீக்ரேட் ஆகிடுது. அதனால தான் ஓரலாக நம்ம வந்து அதை கொடுக்க முடியாது, ஐவியில் தான் கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்கள் ப்ரெசார் ஏஜென்ட்ஸ். இப்போ வந்து ஒரு தெரப்பியூட்டிக் யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் வந்து சம் தெரப்பியூட்டிக் யூசஸ், எசென்ஷியல் தெரப்பியூட்டிக் யூசஸ் இருக்குது இன் தி எமர்ஜென்சி கண்டிஷன். அப்போ வந்து லோ பிபி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து யூஸ் டு ட்ரீட் தி ஹைப்போடென்ஷன். இப்போ என்ன சொல்ற நார் அட்ரினலின், ஃபினைலெஃப்ரின், எஃபிட்ரின், இதெல்லாம் வந்து யூஸ் டு ட்ரீட் தி ஹைப்போடென்ஷன். திரும்பவும் சொல்கிறேன், நார் அட்ரினலின், ஃபினைலெஃப்ரின், எஃபினெஃப்ரின், ஓகேங்களா, எஃபிட்ரின். இப்போ இதெல்லாம் வந்துட்டு ப்ரெஷரை வந்து ஹைப்போடென்ஷன்லேருந்து நம்ம ரிலீவ் பண்ணி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸு. அடுத்து கார்டியாக் ஸ்டிமுலண்ட்னு பார்க்கும்போது ஐசோப்ரினலின், அட்ரினலின், டோபுட்டமின், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரக். டோபுட்டமின் வந்து கார்டியாக் ஸ்டிமுலண்டாக கொடுக்குறாங்க, கார்டியாக் ஃபெயிலியர் அண்ட் ஷாக் கண்டிஷனில் கொடுக்குறாங்க. அட்ரினலின், ஐசோப்ரினலின் அண்ட் டோபுட்டமின். அடுத்தது வந்து பிராங்கோ டைலேட்டர்ஸ் பாருங்கள், பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடுது, ஆஸ்மாட்டிக் கண்டிஷன் ஆகுதுன்னா அந்த சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சால்புட்டமால், டெர்புட்டலின், சால்மெட்ரால் கொடுக்குறாங்க, அது நமக்கு தெரியும். அடுத்து நேசல் கன்ஜெஷன் பார்க்கும்போது டீகன்ஜஸ்டன்ஸ், ஓகேங்களா, அது வந்து என்ன பார்க்கணும் ஜைலோமெட்டசோலின், ஆக்சிமெட்டசோலின் அண்ட் சூடோஎஃபிட்ரின், இதெல்லாம் வந்து நேசல் டீகன்ஜஸ்டன்ட், அதுவும் தெரியும் நமக்கு, நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் தான் அது. சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட் பாருங்கள், ஆம்ஃபிட்டமின் அண்ட் டெக்ஸாம்ஃபிட்டமின் ரெண்டுமே சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட், சரிங்களா. இது எதில் வருது, அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸில் தான் வருது. இன்டைரக்ட்லி ஆக்டிங் தான் ஆம்ஃபிட்டமின் நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்கள் யுட்ரின் ரிலாக்சன். இதில் வந்து பார்க்கும்போது ரிட்டோட்ரின் அண்டு சால்பிட்டமால், போத் ஆஃப் தம் வந்து யுட்ரின் ரிலாக்சன்ட்டு இந்த ப்ரீமெச்சூர் லேபருக்கு வந்து இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. லேபரை வந்து போஸ்ட்பான் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ரிட்டோட்ரின் அண்டு சால்பிட்டமால். Salbutamol is selectively beta-2 agonist, making it ideal for the asthma without causing the excessive cardiac stimulation. அப்போது salbutamol beta-2 agonist இருக்கு இல்லைங்களா, ஐடியல் ஃபார் தி ஆஸ்மா வித்தவுட் காசிங் கார்டியாக் ஸ்டிமுலேஷன் கிடையாது, ஏன்னா பீட்டா-2 செலக்டிவாக இருக்குது. அடுத்தது பாருங்கள் ப்ரோட்டோடைப், அட்ரினலின், எஃபினெஃப்ரின், இது ரெண்டுமே ஒன்று தானே. அட்ரினலின், எஃபினெஃப்ரின் ஒன்று, நார் அட்ரினலின் ரெண்டும் ஒன்று. ஸோ இதில் பாருங்கள் அட்ரினலின் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, ஹார்ட்டில் என்ன பண்ணுது, பாசிட்டிவ் குரோனோட்ராபிக், இன்க்ரீஸிங் த ரேட்டு, ஹார்ட் ரேட்டு, ஐனோட்ராபிக், இன்க்ரீஸிங் த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன், இன்க்ரீஸிங் தி கார்டியாக் அவுட்புட், ட்ரோனோட்ராபிக், இது 3 ஃபங்க்ஷனுமே பண்ணுது. ப்ரெஷர் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது, 5 பேசிக் ரெஸ்பான்ஸு, சிஸ்டாலிக் ரைசஸ், டயஸ்டாலிக் ஃபால்ஸ் அட் லோ டோசஸ். லோ டோசஸில் என்ன ஆகும், சிஸ்டாலிக்கு ரைஸ் பண்ணுது அண்டு டயஸ்டாலிக்கு ஃபால் ஆகுது, இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது லங்கில் பாருங்கள் பவர்ஃபுல் பிராங்கோ டைலேட்டராக இருக்குது, பிராங்கோ டைலேட்டேஷன் பண்ணுது, நல்லாவே பண்ணுது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் மிட்ரியாட்டிக்ஸில் என்ன பண்ணுதுங்க, இது ஐஸில் என்ன பண்ணுது, மிட்ரியாட்டிக் ஃபங்க்ஷன் பண்ணுது, டைலேட்டேஷன் ஆஃப் தி பப்பிள், ஓகேங்களா. சைக்ளோப்ளீஜியா கண்டிஷன் க்ரியேட் பண்ணுது. அடுத்தது என்ன பண்ணுதுன்னா லாங் விஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுது. அடுத்தது மெட்டபாலிசம்னு பார்க்கும்போது கிளைக்கோஜினோலைசிஸ் பண்ணுது, ஹைப்பர் கிளைசிமியா கண்டிப்பாக வரும். அடுத்தது லிப்போலைசிஸ், இதெல்லாம் ஷார்ட் டைம் டூரேஷனில் வரக்கூடியது தான், ஓகேங்களா. இமீடியட்டாக ஆக்ஷன் தேவைப்படுது பாடிக்கு,
எனர்ஜி தேவைப்படும் போது லிவர்லேருந்து என்ன பண்ணுதுங்க, கிளைக்கோஜினோலைசிஸ் பண்ணி அதிகமான குளுக்கோசஸ் வந்து பிளட்டில் கொண்டு வருது. அப்போ வந்து சுகர் லெவல் அதிகமாகுது, ஹைப்பர் கிளைசீமியா கண்டிஷன் வருது. அடுத்து அடிப்போஸ் டிஷ்யூ இருக்குது இல்லைங்களா, பீட்டா 3 ரிசெப்டார்ஸ் இருக்கக்கூடிய அடிப்போஸ் டிஷ்யூவில் போயிட்டு ஃபங்க்ஷன் பண்ணி அட்ரினலின் லிப்போலைசிஸ் பண்ணுது. இதுதான் அதில் இருக்கக்கூடியது. அட்ரினலின் ஈஸியா ஃபிசியலாஜிக்கல் ஆன்டகோனிஸ்ட் ஆஃப் தி ஹிஸ்டமின். இது ஒரு முக்கியமான விஷயம். ஹிஸ்டமினுக்கு ஃபிசியலாஜிக்கல் ஆன்டகோனிஸ்ட் பார்த்தோம்னா அசிஸ்டம் இதுதான் எதுங்க, அட்ரினலின் தான். ஃபிசியலாஜிக்கலாக அது என்ன பண்ணுதோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இது பண்ணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து இட் டைரக்ட்லி ரிவர்சஸ் த ஃபிசியாலஜி ஆஃப் அனஃபிலாக்சிஸ். அனஃபிலாக்சிஸ் கண்டிஷனில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹிஸ்டமின் ரிலேட்டட் அனஃபிலாக்சிஸ் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அட்ரினலின் வந்து யூஸ் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்க்கும்போது அட்ரினலினுக்கு 2 டைப் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆல்ஃபா ஆக்ஷன் இருக்குது, இன்னொன்று பீட்டா ஆக்ஷன் இருக்குது. ஆல்ஃபா ஆக்ஷன் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் த பிபி பண்ணுது. பீட்டா ஆக்ஷனில் ஸ்லைட்லி என்ன பண்ணுதுன்னா பிபி வந்து ஃபால் டவுன் ஆகுது. இந்த 2 ஆக்ஷனும் மிக்ஸ்அப்பாக இருக்குது. அப்போ நம்ம ஆல்ஃபாவை பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு ஆல்ஃபா பிளாக்கர் கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்க. அட்ரினலின் கொடுக்குறோம் ப்ளஸ் ஒரு ஆல்ஃபா பிளாக்கர் கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஆல்ஃபா அந்த பிபி ஏறுதில்ல, அந்த ஃபங்க்ஷனை வந்து ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் என்ன பண்ணிவிடும், கண்ட்ரோல் பண்ணிவிடும். ஏன்னா தான் ஆல்ஃபா ஃபங்க்ஷன் தானே பிபி ஏற்றுறது, ஸோ கண்ட்ரோல் பண்ணிடுது. பீட்டாவோட ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஃபால் டவுன் பிபி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கண்டினியூ ஆகும், அது வந்து திரும்பவும் பிபி ஃபால் ஆகும். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நேம் சொல்கிறாங்க பாருங்கள், டேல்ஸ் வாசோமோட்டார் ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சொல்கிறாங்க. அப்போ கொஸ்டினில் கேட்பாங்க, டேல்ஸ் வாசோமோட்டார் ரிவர்சலில் என்னென்ன ட்ரக் யூஸ் பண்ணுறோம், அட்ரினலின் அண்ட் ஆல்ஃபா பிளாக்கர். அப்போ அட்ரினலின் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, ஆல்ஃபா பிளாக்கர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. ஆல்ஃபா பிளாக்கர் பிளாக் பண்ணுறதுனால பிபிஏ கம்மியாகுதா அதிகமாகுதா, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி எப்படி வேணாலும் அதை நம்மளை கேட்கலாம். இதில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய 2 ரிசெப்டார்ஸ், ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா ரிசெப்டார். அன்மாஸ்க்டு பீட்டா 2 வேசோடைலேட்டேஷனுங்கிறாங்க. ஓகே, ஸ்பெஷலி பார்க்கும்போது பீட்டா 2 தான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, அதை நாமத்தில் வச்சுக்கணும். பீட்டா 1 ஹார்ட்டில் இருக்கிறதுனால அது வந்து மெயின்லி என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் தி ஹார்ட் ரேட் அந்த மாதிரி இருக்கும். பீட்டா 2 வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பார்ப்போம் அதை. அடுத்தது வந்து இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் பார்க்கும்போது இன்ட்ராமஸ்குலர் ரூட். அதில் வந்து இன்ட்ராமஸ்குலரில் அனஃபைலாக்சிக் ஷாக், அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம்னா 1:1000 அப்படிங்கிற இதில் வந்து 1 ml 1 mg/1 ml அதை வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த டோசேஜில் வந்து நம்ம கொடுக்குறோம் 1:1000 அப்படிங்கிற டோசேஜில் அனஃபைலாக்டிக் ஷாக்குக்கு வந்து நம்ம அட்ரினலின் கொடுக்குறோம். அதே அட்ரினலின் என்ன இன்ட்ராவினஸில் கொடுக்கும்போது என்னவா கொடுக்கணும்னா 1:10,000 அப்படிங்கிற இதில் வந்து நம்ம கொடுக்கணும். ஸ்ட்ரென்த்து வந்து டிஃபர் ஆகுது. ஃபார் தி இன்ட்ராவீனஸில் கொடுக்கும்போது எதுக்கு கொடுக்கணும், கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு 1:10,000. அதை வந்து ஐவியில் தான் கொடுக்கணும். அதே இன்ட்ராமஸ்குலரில் இருக்கணும். அனஃபைலாக்டிக் ஷாக்குக்கு வந்து இன்ட்ராமஸ்குலரில் கொடுக்கலாம். அது 1:1000 அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷனில் நம்ம அதை கொடுக்குறோம். பாருங்கள், டேல்ஸ் ரிவர்சல்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின் ப்ரொடியூஸ் ஃபால் இன் பிபி இஃப் கிவன் வித் ஆல்ஃபா பிளாக்கர். மேலே சொன்னது தான் பாயிண்ட் தான் ரிமைண்ட் பண்ணிடுறாங்க திரும்பவும். அடுத்தது வந்து நார் அட்ரினலின் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட என்ன சொல்லணும்னா அட்ராக்டிவ் அந்த இது வந்து அட்ராக்டிவ்னஸ் வந்து அதிகம், பீட்டாவுக்கு வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணுறது கம்மி. ஸோ பீட்டா 1ல் அது ஃபங்க்ஷன் பண்ணுறது கம்மி கம்பேர்ட் டு ஆல்ஃபாவில் தான் அது அதிகமாக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. பீட்டா 2ல் நார் அட்ரினலின் நோ ஒர்க்கு. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்கிறேன், ஐசோப்ரினலின் என்ன பண்ணுது, பீட்டா 1ல் பீட்டா 2ல் பீட்டா 3 மூணுலேயுமே வந்து இது ஃபங்க்ஷன் பண்ணுது, ஆல்ஃபாவில் ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை. ஸோ ஐசோப்ரினலின் பியூர் பீட்டா. ஓகேங்களா. அடுத்து டொபியூட்டமின் செலக்டிவ் பீட்டா 1க்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் பண்ணும். பீட்டா 1 இதில் இருக்குது, பீட்டா 1 ஹார்ட்டில் இருக்குது. ஸோ அது வந்து செலக்டிவாக அதுக்கு தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்புறம் எஃபெக்ட் ஆன் தி பிபி. அப்போது நார் அட்ரினலின் என்ன பண்ணுதுங்க, பீட்டா 1லையும் ஃபங்க்ஷன் பண்ணுது, பீட்டா 2வில் பண்ணல, ஆல்ஃபாவில் ஹையஸ்டாக பண்ணுது. அப்போது என்ன ஆகுதுங்க, ரைஸ் இன் சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் ரிஃப்ளெக்ஸ் பிராடிகார்டியா வருது. ஓகேங்களா. சிஸ்டாலிக் வந்து அதிகமாகுது, ரிஃப்ளெக்ஸ் பிராடிகார்டியா அப்படிங்கிற கண்டிஷன் வருது, பிராடிகார்டியா கண்டிஷன் வருது. எகெயின் பாருங்கள், ஃபால்ஸ் இன் டயஸ்டாலிக் வேசோடைலேட்டேஷன் டாச்சிகார்டியா. அப்போது இதில் பாருங்கள், பீட்டா 1ல் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, 2, 3 மூணுலேயுமே ஃபங்க்ஷன் பண்ணுது. டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து கம்மியாக வரதுனால என்ன ஆகுதுன்னா பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, ஹார்ட் ரேட்டை திரும்பவும் அதிகம் பண்ணிடும். டாச்சிகார்டியாங்கிற கண்டிஷன் வரும். ஹார்ட் ரேட் அதிகம் பண்ணி அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ட்ரை பண்ணும். அதனால தான் வந்து என்ன ஆகுதுங்க, டாச்சிகார்டியா கண்டிஷன் வருது. ஓகேங்களா. சிஸ்டாலிக் பிபி வந்து ஹையஸ்ட்டாக போகுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா
ரிஃப்ளெக்ஸில் என்ன ஆகுதுன்னா பிராடிகார்டியா பாடி என்ன பண்ணுதுங்க, ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணி ப்ரெஷரை கம்மி பண்ணுறது, பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு அது ட்ரை பண்ணும். அப்போ பிராடிகார்டியா வருது. ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பாடி பண்ணும். ரிஃப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பாடியில் நடக்கும். அடுத்து பாருங்கள், இன்க்ரீஸ் ஃபோர்ஸஸ் மினிமல் பிபி சேஞ்சஸ், இன்க்ரீசஸ் தி ஃபோர்ஸஸ். இங்கே பாருங்கள், பீட்டா 1ல் நம்ம இது பண்ணும்போது அந்த அயனோட்ராபிக்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன், அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ தான் கார்டியாக் அந்த ஃபெயிலியர் கண்டிஷனில் அதை நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசன்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள், டோப்பமின் இஸ் த டோஸ் டிபெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ரீனல், அடுத்தது வந்து என்ன ஆகுதுன்னா செகண்ட் வந்து கார்டியாக் டோஸு, அப்புறம் வந்து ப்ரெஷர் டோஸாக வந்து இது வந்து போகுது. ஓகேங்களா, அந்த டோஸ் டிபெண்ட் ஃபங்க்ஷன் அது வந்து பண்ணுது. அடுத்தது பார்த்தோம்னா ஆன்டி கோலினர்ஜிக் கிளாசிஃபிகேஷன். கோலினர்ஜிக் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா, அட்ரினலின், நார் அட்ரினலின் அதெல்லாம் பார்த்தோம், எஃபிட்டின் பார்த்தோம், ஆம்ஃபிட்டமின் பார்த்தோம், டைரமின் பார்த்தோம். அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன், சின்ன கிளாசிஃபிகேஷன் அது. இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் கிளாசிஃபிகேஷன், பட் ஆனால் ஈஸி தான் இது. பாருங்கள், இது வந்து ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸு ரெண்டாக பிரியுது. ஓகேங்களா, பீட்டா, ஆல்ஃபா. நம்ம சொன்ன மாதிரி ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே தான், ஆல்ஃபா 1 கீழே சம் ட்ரக்ஸ் வரும், ஆல்ஃபா 2 கீழே சம் ட்ரக்ஸ் வரும். அப்புறம் பீட்டா 1 கீழே சம் ட்ரக்ஸு, பீட்டா 2க்கு கீழே சம் ட்ரக்ஸு, பீட்டா 1 and 2 டுகெதர் ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு இப்படி கொடுத்துருக்காங்க கிளாசிஃபிகேஷன். சிம்பிளாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் செலக்டிவ் ஆல்ஃபா 1 2 ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குது. இது நான் செலக்டிவ்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பென்டோலமைன் அப்படிங்கிறது தான் வந்து ஆல்ஃபா 1 2ல் ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக். அப்புறம் ஆல்ஃபா 1ல் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடியது ப்ரசோசின், அப்புறமா வந்து டெரசோசின் ஒன்று இருக்குது, அப்புறம் டாம்சுலோசின், ஒரு 5 மெடிசன்ஸ் வரும் இந்த மாதிரி ஜோசின் ட்ரக்ஸ். ஓகேங்களா, எல்லாமே ஜோசின்கிற நேமில் வரும். இது வந்து அடுத்த டாம்சுலோசின்ங்கிற ஒரு ட்ரக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பெனிங் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளாசியாவுக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் ஆன்டி ப்ரெஷர், அதாவது பிளட் ப்ரெஷர் கம்மி பண்ணுற ஹைப்பர்டென்சிவ் கண்டிஷன்லையும் இந்த ப்ரசோசின் கொடுப்பாங்க. டாம்சுலோசின் ஃபார் தி அந்த இது பெனிங் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளாசியா, அந்த ப்ரோஸ்டாட்டிக் கண்டிஷனுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்கு. பாருங்க, இது வந்து ஈக்குலிபிரியம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபென்டோலமைன் நான் செலக்டிவாக இருக்குது. ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணுது. ஆனால் வந்து இது வந்து ஈக்குலிபிரியம் டைப்பில் இருக்குது, காம்படேட்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணுது. அதுதான் ஈக்குலிபிரியம் டைப், காம்படேட்டிவ் பிளாக்கர்ஸ். ஓகேங்களா, அடுத்து நான் ஈக்குலிபிரியமாக இருக்குது. ஓகேங்களா, நான் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது வந்து இதில் பாருங்கள், ஃபினாக்சி பென்சமின்கிற ஒரு ட்ரக் இருக்குது. இது நான் ஈக்குலிபிரியம் டைப்பு. கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஏன்னா ஆல்ஃபா பிளாக்கர்ஸில் ஈக்குலிபிரியம் டைப்புக்குள்ளே வரக்கூடிய ட்ரக்ஸு, நான் ஈக்குலிபிரியம் டைப்புக்குள்ளே வரக்கூடிய ட்ரக்ஸு நம்ம வந்து செப்பரேட் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும். ஃபினாக்சி பென்சமின், ஃபென்டோலமின். ஓகேங்களா, ஃபினாக்சி பென்சமின் இதில் வருது, நான் ஈக்குலிபிரியம். ஃபென்டோலமின் இதில் வருது, ஈக்குலிபிரியம் டைப்பில் வருது. அடுத்தது வந்து பீட்டா பிளாக்கர்ஸுக்கு வந்துடலாம். பீட்டா பிளாக்கர்ஸில் பாருங்கள், 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து பீட்டா 1 2 ரெண்டுலேயுமே ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேங்களா, அது எதுங்க, ப்ரொபோர்னலால், டிமோலால் ரெண்டுமே வந்து பீட்டா 1 and 2ல் ஃபங்க்ஷன் பண்ணும். அடுத்தது பாருங்கள், செலக்டிவ் கார்டியாக் செலக்டிவ் பார்த்தோம்னா அட்டினலால், மெட்டோப்ரோலால், அடுத்தது பிசோப்ரோலால், செலிப்ரோலால், அப்புறம் லீவோப்ரோலால், இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஏ அப்படிங்கிற லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி என்னங்கிற லெட்டர்ஸ் வரைக்கும் வரக்கூடிய நேமில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா ட்ரக்ஸுமே வந்து என்னதுங்க, கார்டியோ செலக்டிவாக தான் இருக்கும். அந்த நெபியூவலால் கூட அதில் வரும். ஒரே ஒரு ட்ரக்கு எல்லில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு ட்ரக் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுதான் வந்து இந்த லெபட்டலால். ஓகேங்களா, அதை தவிர மற்ற எல்லா ட்ரக்ஸுமே வந்து இந்த A to Nக்குள்ளே வர்றது எல்லாமே பீட்டா 1 ரிசெப்டார் பிளாக்கர்ஸாக தான் வரும். பீட்டா ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸ்னு சொல்லணும்னா லெபிட்டலால் அண்ட் கார்பிட்டலால் வந்து ஆல்ஃபா பீட்டா பிளாக்கராக இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இது, செகண்ட் ஜென்ரேஷன் இது, தேர்ட் ஜென்ரேஷன் இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை ஒரு முறை பார்த்துடலாம். ஓகேங்களா, அடுத்தது வந்து கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸில் பார்க்கும்போது அட்டினலால் ஆர் சேஃபர் ஃபார் ஆன்டி ஆஸ்மாட்டிக், நான் செலக்டிவ் ஒன்ஸ் லைக் எ ப்ரோஃபனா கம்பேர்ட் டு, அதாவது நம்ம கார்டியோ செலக்டிவாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் நம்ம கொடுத்தோம்னா நம்ம வந்து ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ பாருங்கள், ப்ரொபோர்னலால், டிமோலால், சொட்டோலால் இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து என்னென்னா பீட்டா 1 பீட்டா 2 ரெண்டுலேயுமே ஃபங்க்ஷன் பண்ணும். அப்போ பீட்டா 2 என்ன பண்ணும், ரெஸ்பிரேட்டரி லெவலை வந்து கம்மி பண்ணிடும், ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்தும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டோட சுச்சுவேஷன் இன்னுமே கண்டிஷன் ஒர்சன் ஆகிடும். ஆனால் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கார்டியோ செலக்டிவ் பீட்டா 1ல் மட்டும்தான் ஃபங்க்ஷன் பண்ணும். அந்த ரிசெப்டர் எங்கே இருக்குன்னா ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அட்டினலால், மெட்டோப்ரோலால், செலிப்ரோலால், பிசோப்ரோலால், அப்புறம் நெபியூவலால் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா ஹார்ட்டில் மட்டும் தான் ஃபங்க்ஷன் பண்ணும். அந்த லங்ஸில் எந்த வர அஃபெக்டையும் ஏற்படுத்தாது. ஸோ கார்டியாக் அது ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டுக்கு இது கொடுக்கலாம். அடுத்தது பாருங்கள், மிக்ஸ்டு லெபட்டலால் அந்த கார்பிடலால் எதுனா அது ஆல்ஃபாவிலையும் ஃபங்க்ஷன் பண்ணும், பீட்டாவிலையும் ஃபங்க்ஷன் பண்ணும். ஆல்ஃபானா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஆல்ஃபா ஏரியா இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் ஃபங்க்ஷன் பண்ணும், பீட்டாவிலையும் ஃபங்க்ஷன் பண்ணும். ஆல்ஃபா ரிசெப்டார் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், 2 இடத்துல இருக்குன்னு பார்த்தோம் பாருங்கள், ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2. ஆல்ஃபா 1 எங்கே இருக்குது,
ஐயில் ஃபங்க்ஷன் பண்ணுது, பிளட் வெசலில் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஆல்ஃபா 2 எங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது? பேங்க்ரியாட்டிக்கில், அப்புறமா ப்ரீசினாப்டிக் மெம்பரேனில் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து கார்டியோ செலக்டிவ் பிளாக்கர் சேஃபர் பார்த்து அதை பார்த்தாச்சு, ரைட். தென் பாருங்கள் ஆல்ஃபா பிளாக்கர்ஸில் வந்து ஆக்ஷன் அண்ட் எஃபெக்ட். ஆக்ஷன் என்ன பண்ணுது ஆல்ஃபா பிளாக்கர்ஸு? பிளாக்கட் ஆஃப் ஆல்ஃபா 1 காசஸ் தி வேசோடைலேட்டேஷன். டெஃபினட்டாக அது பண்ணும். ஏன்னா ஆல்ஃபா 1ஓட ஃபங்க்ஷன் என்னங்க? பிளட் வெசல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான் அதோட ஃபங்க்ஷன். அப்போ வந்து பிபி ஃபால் ஆகும். எப்போ ஃபால் ஆகும்? நம்ம ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் கொடுக்கும்போது பிபி ஃபால் ஆகும், போஸ்ட் டோட்டல் ஹைப்போடென்ஷன் வரும். செகண்ட் பாருங்கள், மயோசிஸ் கண்டிஷன் வரும். ஏன்னா வந்து ஆல்ஃபாவோட ஃபங்க்ஷன் வந்து மிட்ரேட்டிக்கு கிரியேட் பண்ணக்கூடியது ஆல்ஃபா 1. நம்ம ஆல்ஃபா 1 பிளாக்கேஜ் கொடுக்கும்போது மயோசிஸ் வந்துடும், ரைட்டுங்களா? அப்போ ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரேடியல் மசில், சிலியரி மசில்ஸ், ஓகேங்களா? சிலியரி பாடின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிளாடரில் என்ன பண்ணுதுன்னா, யூஸ்வலாக என்ன பண்ணும்? ரிட்டென்ஷனை தானே ஏற்படுத்தும். ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் என்ன பண்ணும்? ரிட்டென்ஷனை தான் ஏற்படுத்தும், அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா, ரெடியூஸ் த டோன் ஆஃப் ஸ்பிங்க்டர் அண்ட் ப்ரோஸ்டாட். அதோட டோனை வந்து கம்மி பண்ணுது. ஸ்பிங்க்டர்ஸ், ஓகேங்களா? ஃபுல் பிளாடரும் இல்லை, நம்ம ஸ்பிங்க்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து டோனை கம்மி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஈஸியாக வந்து அந்த கண்டென்ட் வந்து கம் அவுட் ஆகும், ஓகேங்களா? வெளியில் வரும். ஸோ இதுதான் வந்து இதோட ஆக்ஷனு. இதில் வந்து கீ கிளினிக்கல் யூசஸ்ன்னு பார்த்தோம்னா, ஹைப்பர் டென்ஷன் கண்டிஷனில் ப்ரசோசின் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் லோ டோசஸ், ஓகேங்களா? ஏன்னா அது வந்து இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை க்ரியேட் பண்ணும். செகண்ட் பாருங்கள், ப்ரோஸ்டாட்டிக் பினிங் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர் பிளாசியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாம்சுலோசின், சிலோடோசின் அப்படிங்கிற 2 ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? எதுக்கு? இம்ப்ரூவ் தி யூரின் அவுட்ஃப்ளோ. அதுக்கு அடுத்து ஃபியோக்ரோமோ சைட்டோமாங்கிற கண்டிஷனில் ஃபென்டாலமைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்குது. அடுத்து ப்ரோட்டோடைப்னு பாருங்கள். ப்ரொப்பர்னோலால் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் ட்ரக்கு. சிஎன்எஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? சிஎன்எஸ் பிளட் பிரெயின் பாரியரை வந்து கிராஸ் பண்ணும், ஆன்சைட்டியை கம்மி பண்ணும், நைட் மேர்ஸை அதிகமாக்கும், ஓகேங்களா? நைட் மேர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ட்ரீம்ஸை வந்து இது அதிகமாக்கும், ஆன்சைட்டி என்ன பண்ணுங்க? கம்மி பண்ணும், ஆன்சைட்டி ரிடக்ஷன் பண்ணும். பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி போயிட்டு சிஎன்எஸ் ஆக்ஷனை க்ரியேட் பண்ணுது. எகெயின் பார்த்தோம்னா ஹார்ட்டில் என்ன பண்ணுது? பீட்டா 1ல் ஃபங்க்ஷன் பண்ணுது. அடுத்தது வந்து பீட்டா 2லேயும் இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ என்ன பண்ணிவிடும்? லங்ஸோட ஃபங்க்ஷனை வந்து கம்மி பண்ணும். ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டை வந்து கண்டிஷன் இன்னமும் ஒர்சன் ஆக்கும். ஹார்ட்டில் என்ன பண்ணுங்க? இது வந்து ஹார்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணும், அதிகம் பண்ணும். பீட்டா பிளாக்கர்ஸ் தானே, நான் செலக்டிவ், கம்மி பண்ணும், ஹார்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணும், ஓகேங்களா? ஸோ கார்டியாக் அவுட்புட்டு கம்மியாகும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது பாருங்கள், மெட்டபாலிசம்ஸ். அதில் வந்து பார்க்கும்போது ஹைப்போகிளைசிமியாவை க்ரியேட் பண்ணும். ஏன்னா இந்த பேங்க்ரியாட்டிக் செக்ரேஷன்ஸ் வந்து கம்மியாகும் இல்லைங்களா? இது வந்து பிளாக்கேஜ் பண்ணும்போது யூஸ்வலாக என்ன ஆகும்? அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ், அட்ரினர்ஜிக் பேத்வேயில் என்ன பண்ணுவாங்க? பேங்க்ரியாட்டிக் செக்ரேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஆல்ஃபா 2 வந்து பிளாக் பண்ணும். இது என்ன சொல்கிறாங்க? மாஸ்க் ஹைப்போகிளைசிமியா, ட்ரெமர், பால்பிட்டேஷன், ரிஸ்க் இன் டயபெட்டிக் கண்டிஷனில் வந்து இது என்ன செய்யுதுன்னா, மாஸ்க் ஹைப்போகிளைசிமியா, ட்ரெமர், பால்பிட்டேஷன் அண்ட் ட்ரெமரை வந்து ப்ரிசிபிட்டேட் பண்ணுதா அல்லது வந்து ப்ரிவென்ட் பண்ணுதா? ஓகே, இது நம்ம செக் பண்ணுவோம். நம்ம இந்த மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் திரும்பவும் எகைன் ஒன்ஸு, ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க இதில்? ப்ரொப்பர்னால் நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸில் ஹேஸ் தி மெம்பரின் ஸ்டெபிலைசிங் ஆக்டிவிட்டி, லோக்கல் அனஸ்தட்டிக் எஃபெக்ட், இது ஓகே. பட் இட் இஸ் டூ இரிட்டேட்டிங் ஃபார் தி டாபிக்கல் யூஸ். டாபிக்கல் யூஸில் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது, அது லோக்கல் அனஸ்தட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது. தென் மெம்பரின் ஸ்டெபிலைசிங் ஆக்டிவிட்டியும் இதுக்கு இருக்குது. அதெல்லாம் எக்ஸஸ் ஆக்டிவிட்டி. இந்த ஹைப்போகிளைசிமியா இந்த ஆஸ்பெக்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன், டெஃபினட்டாக கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு நான் அதை. அடுத்தது வந்து கார்டியோ செலக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ஃபேப்பர் பீட்டா பிளாக்கர்ஸ்னு பார்க்கும்போது கார்டியோ செலக்டிவாக இருக்கக்கூடியது தான் நமக்கு சேஃபர். அது என்னென்ன பார்ப்போம்னா மெட்டோப்ரோலால், அட்டினலால், அப்புறமா பிசோப்ரோலால், நெபிவோலால், சிலிப்ரோலால், ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பீட்டா பிளாக்கர்ஸில் கார்டியோ செலக்டிவ் வந்து சேஃப் ஃபார் தி ஆஸ்மா, அது நமக்கு தெரியும். லெஸ் இன்டர்ஃபரன்ஸ் வித் தி குளுக்கோஸ் இன்டர்ஃபரன்ஸ் அதில் இருக்காது, ஓகேங்களா? அந்த ஹைப்பர்கிளைசிமியா அந்த ப்ரொப்பர்னால் பண்ணக்கூடிய அந்த இஷ்யூஸ் வந்து இதில் இருக்காது. மெட்டபாலிசம்ஸ் இன் தி சேஃபர் இன் தி டயபெட்டிக்ஸ். அப்போ இதில் என்ன பண்ணுது? ஆக்சுவலி ஹைப்போகிளைசிமியாவை க்ரியேட் பண்ணுது இது, சரிங்களா? ஹைப்போகிளைசிமியாவை க்ரியேட் பண்ணுது. இங்கே வந்து அப்படி கிடையாது. ஹைப்போகிளைசிமியா ஹைப்பர்கிளைசிமியா இது ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா கார்டியோ செலக்டிவ்ஸ்.
அப்புறம் லெபட்டலால் அண்ட் கார்டிவலால்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ஃபா பீட்டா போத் ஃபங்க்ஷனையும் இது வந்து பண்ணுறது. ஓகேங்களா, ரெண்டையுமே பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதில் பார்க்கும்போது யூஸ்டு ஃபார் தி ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, காக்னிட்டிவ் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியருக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க, லெபட்டலால் கார்பிடலால். ஸோ வந்து ரிமெம்பர் தட் ஏ அண்ட் ரூல். ஓகேங்களா, ஏ டு என் வந்து இருக்கிறது எல்லாமே பீட்டா 1 பிளாக்கர் ரூல். பீட்டா பிளாக்கர் ஸ்டார்டிங் வித் ஏ ட்ரக்ஸ் த்ரூ தி என், ஜென்ரலி கார்டியோ செலக்டிவ், அட்டினலால் மெட்டோபொருளால். அடுத்தது கிளினிக்கல் சிந்தசிஸ்ன்னு பார்க்கும்போது அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ். இதில் பார்த்தோம்னா அட்ரினலின் அனஃபிலாட்டிக் ஷாக்கில் கொடுக்குறாங்க, 0.5 மில்லிகிராம் கொடுக்குறாங்க, இன்ட்ராமஸ்குலராக கொடுக்குறாங்க. அதே அட்ரினலின் கார்டியாக்கில் வந்து பார்த்தோம்னா ஐவியாக கொடுக்குறோம். ஓகேவா, நமக்கு வந்து 1:1000 கொடுத்தோம்னா அனஃபிலாட்டிக் ஷாக்கு, 1:10,000 கொடுத்தோம்னா அது வந்து எதுங்க, கார்டியாக் அரெஸ்ட். அப்புறமா நார் அட்ரினலின் என்ன கொடுக்குறாங்க, அக்யூட் ஹைப்போடென்சிவ் ஷாக்கு வந்து நார் அட்ரினலின் கொடுக்குறாங்க. டொபிட்டமின் வந்து அக்யூட் கார்டியாக் ஃபெயிலியரில் கொடுக்குறாங்க, 2 to 8 மைக்ரோகிராம்ஸ் பர் கேஜி வச்சு ஐவி கொடுக்குறாங்க. அடுத்த சால்பியூட்டமால் பார்த்தீங்கன்னா பிராங்கியல் ஆஸ்மா கண்டிஷனில் கொடுக்குறோம், இன்ஹிலேஷன் ஓரல் டேப்லெட்டாக கொடுக்குறோம், இன்ஹிலேஷன்ஸ் கொடுக்குறோம். ஃபெனிலெஃபிரின் கொடுக்குறோம், நேசல் டீகன்ஜெஷனுக்கு, மீடியாட்டிக்ஸ் பர்பஸ்க்கு, டாப்பிக்கல் ட்ராப்ஸாகவும் ஐ ட்ராப்ஸாகவும் வருது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து இதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸு. அதுக்கடுத்து பார்க்கும்போது ப்ரசோசின், அட்டினலால், ப்ரோப்பர்னாலால் இதெல்லாம் வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறோம். சரிங்களா, ப்ரசோசின், அட்டினலால் அண்ட் ப்ரோப்பர்னாலால் இதெல்லாம் வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு கொடுக்குறோம். ஆஞ்சைனா பெக்டோரிஸ்க்கு வந்து அட்டினலால் மெட்டோபொருளால் வந்து ஆஞ்சைனா பெக்டோரிஸ் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ட்ரக்ஸு. ஓகேங்களா, அடுத்தது வந்து குளுக்கோமா கண்டிஷனில் கொடுக்கக்கூடியது வந்து டிமோலால். ஓகேங்களா, அது கூட டோர்சோலமைடு அந்த மாதிரி கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார் அந்த மாதிரி ட்ரக்ஸையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வந்து இதெல்லாம் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அப்புறம் மைக்ரைன் ப்ரொஃபைலாக்சிஸ் பார்த்தோம்னா ப்ரோஃபர்னாலால் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபைலாக்சிஸாக இருக்குது. அப்புறமா பெனிங் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ப்ளாசியா இதில் வந்து நம்ம பார்க்கும்போது டாம்சிலோசின் இஸ் த ட்ரீட்மெண்ட், 0.4 மில்லிகிராம் பர் டெய்லி அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஒன்ஸ் டே டோஸில் வருது. அடுத்தது பாருங்கள், ஆஸ்மாவில் பாருங்கள், அவாய்ட் நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ்னு இருக்குது. அவாய்ட் தி நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ், அது ஸோ இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் ஆஸ்மா கண்டிஷன்ஸில் ப்ரோப்பர்னாலால் இந்த மாதிரி வந்து நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுத்தோம்னா இட் வில் worsen த கண்டிஷன். ஹார்ட் பிளாக்கர்னு சொல்லி பார்க்கும்போது அவாய்ட் தி ஆல் பீட்டா பிளாக்கர்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸே நம்ம யூஸ் பண்ண முடியாது கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கும்போது, எதனா ஹார்ட் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா. பெரிஃபரல் வேஸ்குலர் டிசீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து இட் வில் worsen த சிம்டம். அடுத்தது பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதாவது மெமரி பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அனஃபைலாக்சிஸில் வந்து நம்ம அட்ரினலின் கொடுக்குறோம், ஐஎம்ஐ கொடுக்குறோம். அதே வந்து என்னதுங்க, கார்டியாக் ஷாக்கில் வந்து என்ன கொடுக்குறோம், அட்ரினலின் ஐஎம்ஐ கொடுக்கல, ஐவியாக கொடுக்குறோம். இது வந்து 1:1000, அது 1:10,000. அப்புறம் பெனிங் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ப்ளாசியாவில் என்ன கொடுக்குறோம், ப்ளஸ் ஹைப்பர் டென்ஷனில் ப்ரசோசின் டெரசோசின் கொடுக்கலாம். ஓகேங்களா, ப்ரசோசின் டெரசோசின் யூஸ் பண்ணலாம். ஆஸ்மாட்டிக் கண்டிஷன் ஹைப்பர் டென்ஷனில் என்ன யூஸ் பண்ணலாம், அட்டினலால் மெட்டோபொருளால் யூஸ் பண்ணலாம், ப்ரோப்பர்னாலால் அவாய்ட் பண்ணணும். குளுக்கோமாவில் டிமோலால் யூஸ் பண்ணுறோம். டேல்ஸ் ரிவர்சலில் என்ன ட்ரக்ஸ் இருக்குன்னா அட்ரினலின் ப்ளஸ் ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் இருக்குது. சீஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது எம்ஓஏ இன்ஹிபிட்டர் அண்டு டைரமின். ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து சீஸ் ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணும் கம்பைண்டாக யூஸ் பண்ணும்போது. இதுதான் இதில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஒரு டைம் கிளாஸ் பாருங்கள், டெஸ்ட்டு வரும், அட்டன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.